ஹலோ செல்லக்குட்டீஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். நிறைய மெசேஜ் வருது, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, அவ்வளோ மெசேஜ் வருது. ஸோ இன்றைக்கி ஓரளவு ஓகேடா. நான் வந்து டப் பண்ணுறேன், முடிஞ்ச அளவு டப் பண்ணுறேன், இல்லைனா என் வாய்ஸில் தாண்டா போடுவேன். ஓகேவா? நம்ம இந்த பாட்டுக்குள்ளே போயிடலாம். போன பாட்டு நான் இதில் முடிச்சிருந்தேன். டே வந்து 1 வீக் வந்து சிட்டி சைட் போயிட்டார். அவருக்கு வந்து தவிர்க்க முடியல. அந்த மீட்டிங் வந்து கன்ஃபார்ம் அட்டன் பண்ணால் தான் அந்த கம்பெனியை அட்லீஸ்ட்டு நிறுத்தி கொஞ்சமாச்சு ஸ்டேபிளாக இருக்கட்டும் அப்படின்னு போயிருக்காரு. ஸோ டே வந்து 1 வீக்காக சிட்டி சைடில் தான் இருக்கார். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வில்லேஜ் சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். வில்லேஜ் சைடில் எல்லாமே ஆரவாரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன் ரெடி ஆகிட்டுருக்குன்னு ஒரு கேள்வி வரும். என்னன்னா டே வந்து ஓகே சொல்லிட்டாருல. ஸோ அதுதான் கல்யாணத்துக்கான வேலை, எல்லா வேலையும் அப்படியே திருவிழா கோலம் மாதிரி இருக்குது அந்த கிராமமே. ஏன்னா ஜங்குக்குனா அந்த கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எல்லா வீடு, கோயில் எல்லாத்துக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஜங்கு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். ஆக்சுவலாக யூங்கி வந்து டே கூட போகலை. யூங்கி வந்து நான் கிராமத்தில் இருந்துக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டே மட்டும்தான் போயிருக்காரு. யூங்கி கிராமத்தில் தான் இருக்கார். யூங்கி வந்து ஜிம்மினை பார்க்குறாரு. ஜிம்மினதை கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா பார்வை ஏன் மேலே இருக்க என்ன அப்படின்னு வந்து ஜிமின் வந்து கேட்க, சிவா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டார். ஜிமின் வந்து சரி என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். இப்போ கட் பண்ணி நம்ம டே சைடு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். டே வந்து அந்த கம்பெனி சைடு அந்த ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் அந்த ப்ராஜெக்டு எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கம்பெனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரிப்படுத்துகிறாரு. இந்த 1 வீக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் வில்லேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. டேஸ் கொஞ்சம் போகுதுடா. இப்போ 1 டே தான் காட்டுறோம். டே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இது 1 வீக் தாண்டிடுச்சு. தாண்டினதுக்கப்புறம்தான் டே வந்து ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் வந்து டைரெக்டாக எங்கே போகிறாரு, வில்லேஜுக்கு போகிறாரு. ஸோ வில்லேஜில் கால் எடுத்து வச்ச உடனே ஜேகே தான் வராரு. அங்கே ஜேகே வந்து பிளாக் அண்ட் பிளாக்கராக இருக்காரு. டே பார்க்குறாரு, என்ன பிளாக் அண்ட் பிளாக்காக இவ்வளோ இருக்கான் அப்படின்னு பார்க்குறாரு டே. ஜேகே வந்து என்னாச்சுட்ட வரியா போகலாம், வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது டேவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க வீட்டுக்கு. வீட்டில் தான் காமிக்கிறோம். எல்லாம் அரசலாக எல்லாமே பேசிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ரொம்பவே கலகலன்னு இருக்குது. அந்த வீடு பார்க்கவே இப்போ ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருக்குது. இதை பார்த்துட்டு லைட்டாக ஷைட்டு ஜேகே நான் போகிறேனே, எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகே வந்து நீ இங்கே நின்றுட்ட எதுக்கு நீ வந்து பயந்துட்டு ஓடியா போகிற, நீ இங்கே நில்ல நல்லா தானே இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் டேவும் நிற்கிறாங்க வாசப்படிக்கிட்ட. இப்போ ஜேகேவோட அம்மாவும் டேவோட அம்மாவும் அப்படியே ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து டேக்கு சுற்றி போட்டுட்டு உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஏன்னா 1 வீக் ஆச்சு அவர் அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு. ஸோ அதனால் ஆர்த்தி சுற்றி எல்லாத்தையும் பண்ணி உள்ளே வர வச்சுட்டு உட்கார வச்சு தண்ணி அந்த வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் மோர் கொடுப்பாங்கடா, மோர், அப்புறம் சில நல்ல சத்தான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்டா வில்லேஜில். களி, கேப்பை, அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் சத்தான திங்ஸ்னால் நீங்கள் கீரை கூட வச்சுக்கோங்கடா. இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வந்து டேவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த 1 டே ஃபுல்லாகவே. டேக்கு பயமாக இல்லைடா, ஆனால் கொஞ்சம் வந்து நர்வஸும் ஷையும் ஆகிட்டுருக்காரு. அதனால் சுத்தமாக தாங்க முடியல. சில நேரத்துலலாம் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாயிருண்டா, அதுதான் அவளால் தாங்க முடியல. ஸோ கொஞ்சம் வந்து நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. டேயோட அம்மா வந்து டே கிட்ட இங்கே பாரு டே, இன்னும் ஒரு 3 டேஸில் மேரேஜு, ஓகே
ஓகேவா, நீ எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ஒரு ரூல்ஸை வச்சு போட்டு கொடுத்துட்றாங்க. ஜேகே இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவராலையும் சிரிப்பு தாங்க முடியல. அப்படியே ஒரு 1 டே போகுதுடா. அந்த 1 டே ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னா, அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு போகிறது, இங்கே வேலை, அங்கே வேலைன்னு ஜேகேக்கு வேலையாக வருது. பட்டே என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார். வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை அதெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணும்போது ஜேகேவோட அம்மா திட்டுவாங்க, இல்லை டேயோட அம்மாவை திட்டுவாங்க. டேய் புது மாப்பிள்ளை நீ எதுக்கு வேலை பார்க்குற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஜேகேவோ பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே போயிடுவார். அப்படியே இன்னொரு டே வந்து ஸ்கிப் ஆகுதுடா. அண்ட் இந்த ஃபைனல் டே இது வந்து மேரேஜ் டேடா. இப்போ என்னன்னா 2 பேருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கிராமத்து ஸ்டைலில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, ஜஸ்ட் வந்து ரிங்கு மட்டும்தான் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து ரிங்கை மாற்றியாச்சா, இப்போ டேரெக்டாக நம்ம கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே எல்லா குட்டி பசங்களும் அப்படியே சரௌண்டிங்கில் நிற்கிறாங்க. குட்டி பசங்க, பெரியவங்க, அப்படி இப்படின்னு நிறையா பேர் ஜேகே வீட்டில் தான் இருக்காங்க. ஜேகே இதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பேரா அப்படின்னு ஜேகேக்கு ஷாக்கு. அப்புறம் வந்து ஜேகே பின்னாடி கொஞ்சம் பேர் அலைஞ்சிருக்காங்க க்ரஷ்ஷு மாதிரி. அவங்களும் பார்த்து ஐயோ போச்சு ஏன் மன்மதன் போயிட்டான் அப்படின்னு ஜேகே பின்னாடி சுற்றின எல்லா க்ரஷ்ஷும் ஐயோ போச்சேன்னு கொஞ்சம் இப்படி போகுது ஃபன்னாக. இங்கே இருக்க குட்டி பசங்களாம் டேக்கிட்ட போயிட்டு நீங்கள் என் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு வந்து குழந்தைங்கெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. டே வந்து சிரிச்சுக்கிட்டு ஆமாம் நான் வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்க வந்து அவங்களுக்கு மாமா தானே வேணும், மாமானே கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொண்ணு வந்து சொல்லிட்டு போச்சு. ஸ்டே வந்து அப்படியே ஷையில் சிரிக்கிறாரு. ஐயோ எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சுத்தமாக முடியல அவருக்கு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுல. நம்ம நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இடைப்பட்ட சீன்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, வயத்தோரம் இருக்குண்டா, அங்கே வந்து ஜிகே வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. டே வந்து வீட்டில் தாண்டா இருக்கார். ஸோ டேயோட அம்மா வந்து டே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இங்கே பாருட்டு இதில் வந்து சாப்பாடு இருக்குது சரியா, நீங்கள் 2 பேருமே சாப்பிடுங்க. ஜேகே வந்து வயத்தோரத்தில் தோப்பில் தாண்டா இருப்பான், வேலை செஞ்சிட்ருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து அந்த கிராமத்து ஸ்டைலு இது போட்டுட்டு அப்படியே போகிறாரு. வேட்டி செட் தான். ஸோ அதை போட்டுட்டு போகிறாரு. அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. இதான் இந்த பாட்டு தான் பாடுறது. தாமரை பூக்கும் தண்ணிக்கோ என்னைக்கோ சுமனே வந்ததல்ல, மாமனை போட்டு நீ தாவணி எடுத்தா சொன்னதே வந்ததல்ல. ஜேகே அதை கேட்டு எதிர்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஐத்த மக அம்மனுக்கு அத்தாரமா நான் மஞ்ச கட்டி போட்ட உன போல காலை சுத்தி குறைஞ்ச பாவம்னு நீ விட்டா கல்லில் போடு நெஞ்சா. இப்போ ஜேகே மறுபடியும் பாடுறாரு. சொல்லத்தானே நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. ஸோ இந்த மாதிரி தாண்டா பாட்டை பாடிட்டுருக்கு. அவங்க 2 பேருமே எதிர்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ஒரு சாங் பாடுறாரு மறுபடியும். அரண்மனை அன்னைக்கு தரையே நடக்குமா அடுக்குமா. இப்போ டே அதுக்கு பனியில விட்டு வெயிலில் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா. இப்போ ஜேகே மறுபடியும் பாடுறாரு. குளு குளு அறையில் கொஞ்சி தவந்தது குடிசையா விரும்புமா. இப்போ டே தான் மறுபடியும் பாடுறாரு. சிலு வேணா இங்கே இருக்கும் காற்று அங்கே அடிக்குமா கிடைக்குமா. இப்போ ஜேகே தான் பழுங்கு போலவும் வீடு வழியில் பள்ளம் வீடு வரப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு, அதிசயமான பின்தானே புது சுகம் தேடி வந்தேனே போவோமா ஊர்வலம். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் வந்து பாடிட்டுருக்காங்கடா. அண்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, ஜேகே வந்து டேவை பார்த்துட்டே இருக்காரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது,
ஏம்மா அவன் இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. போயிட்டு லைட்டாக திரும்பி பார்த்துட்டு ஏய் வட்டி கட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஜேகே பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரொமான்ஸு அடிக்கடிட்டே வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஏய் பட்டி கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இப்படி தாண்டா கொஞ்சம் வந்து போகுது. ஸோ நம்ம ஹியூமன் சைடு என்னாச்சு, ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் வந்து செட் ஆகி கொஞ்சம் அப்படி போகுதுடா. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அப்படின்னு தோணி பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் சொல்லலை, நாங்கள் இப்படிலாம் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு அந்த லவ் மேட்ருன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியவும் வரல. ஸோ இவங்க சைடு இப்படி இருக்க, டேக்கு சைடு கொஞ்சம் ஃபன்னாக தாண்டா போயிட்டுருக்கு. ஸோ ஒன் டே நான் காட்டுறான். அங்கே என்ன ஆச்சுன்னா, வந்து ஒரு ஆலமரம் இருக்குடா, பெரிய ஆலமரம். அந்த நாட்டாமை வந்து தீர்ப்பு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆலமரம் கூட வச்சுக்கோங்களா. பெரிய ஆலமரம், என்ன வேணால் பண்ணலாம். அங்கே நிறைய மாங்காய் மரம் தான்டா, நிறைய மாங்காய் தொங்குது அப்படியே காய்ச்சி. வந்து பார்த்துட்டு இருக்காரு, எப்படிடா போய் எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு. ஜேகே அந்த வழியாக தான் வரப்பு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் கை காலில் சேரு அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்காரு. அந்த சைடு தாண்டா வரணும். ஸோ அங்கே சைடு வந்துட்டு இருக்கும்போது வந்து இப்படி உட்காந்து அந்த மரத்தை பார்த்துட்ருக்காரு. ஜேகே பார்த்துட்டு ஜேகே வந்து கிட்ட வந்துட்டு என்ன மாங்காய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மம்பட்டின்னு சொல்லுவோம்டா, அந்த கலையெல்லாம் வச்சு இது பண்ணும்போது மம்பட்டி வச்சு தானே பண்ணுவாங்க. ஸோ அந்த மம்பட்டியை வந்து தனியாக வச்சுட்டு ஜேகே வந்து அப்படியே மரத்தில் ஏறி மாங்காய் பறித்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ கடிச்சு மாங்காவை ஜேகேவும் கடிச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. வந்து செய்யிட்டு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ கடவுளே, இன்னுமா இவனுக்கு இந்த செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு ஏய் மம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஒன் டே என்ன ஆகுதுன்னா, யூங்கி வந்து கிட்ட போயிட்டு நான் வந்து வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து யூங்கி வந்து கிட்ட சொல்லணும். வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அது நான் வந்து அப்படின்னு திணறாரு. என்ன சொல்லட்டா, நீ வந்து ஜிமினை லவ் பண்ணுற கரெக்டாக அப்படின்னு சொன்னோம். யூங்கிக்கு ஷாக்கு, என்னடா எப்படா கண்டுபிடிச்ச? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு, ஜேகேவுக்கே தெரியும், உங்களுக்கு தான் தெரில, நாங்கள் எப்போயோ கண்டுபிடிச்சிட்டோம். நீ எதுக்குடா ஜேகே அப்படி கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு வந்து யூங்கி கலாய்ச்சிட்ருக்காரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாட்டி கட்டுமாமான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ தான் யூங்கி வந்து கலாய்க்கிறாரு, ஏன்டா அவரை பிடிச்சி இப்படி கலாய்ச்சிட்ருக்க அப்படின்னு. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யூங்கியும் சரி நான் வந்து பேசுகிறேன், நான் அவங்க அம்மாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கேயும் போய் டேயோட அம்மாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அம்மா வந்து கேட்டுட்டாங்க, ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நாள் வந்து போகுதுடா. ஸோ யூமினுக்கும் மேரேஜ் ஆகுது. ஸோ ஜிமினுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைடா, ஜேகேவோட அப்பா அம்மா தான் ஜிமினோட அப்பா அம்மா. ஸோ அவங்களே பார்த்து ஓகே அப்படி சொல்லிட்டு மேரேஜ் நடந்துருச்சுதா. ஸோ அவங்களோட லைஃப் அப்படி போகுது. ஸோ நம்ம டேக்காக் சைடு மறுபடியும் வந்துடலாம். இங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்குடா, ஃபுல்லாக சிரிப்பு சத்தம் அப்படி தானே போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அந்த வில்லேஜ் சைடு அந்த வில்லேஜ் மண்ணோட வாசம் அவ்வளோ நல்லா இருக்குடா. அந்த வில்லேஜே பார்க்கவே தரமாக இருக்குது. ஸோ அடிக்கடி வம்பிழுப்பார், பட்டி கட்டுமாமா என்ன பண்ணுற அப்படின்னு வம்பிழுத்துட்ருப்பார். ஜேகேவா அதை கண்டுக்கிறது இல்லை, சரி நீ சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்னு அப்படியே விட்டுருவார். ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டே ஸ்கிப் ஆகுதுடா. ஒன் டே என்ன ஆகுதுன்னா, வந்து இவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, கம்பெனி நீ இப்போ போயே ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துடலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் வந்து இங்கே விட்டு போக மனசே வரலை. ஜேகேவை பார்த்துட்டு நான் போயே ஆகணுமாம்மா அப்படின்னு சொல்லும்போது
அதுட்டே அது உன்னோட வேலை, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ஜிகே வந்து சொல்கிறாரு. ஆனால் என்னால் இருக்க முடியாது, 1 வீக்கு சுத்தமாக முடியாது, நீ வரியா அப்படின்னு வந்து வந்து ஜேகே கிட்ட கேட்க. அது ஜேகே வந்து இல்லை எனக்கு சிட்டி சைட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ டேவும் வேறு வழி இல்லாமல் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு மறுபடியும் சிட்டி சைட் தாண்டா போகிறாரு. ஸோ சிட்டி சைட் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. இங்கே வில்லேஜ் சைடில் ஜேகேவால் இருக்க முடியல. எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக டேவோட ஞாபகமாக தான் இருக்குது. அங்கே தூண் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு பட்டி கட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரிவார். ஸோ 1 வீக் ஃபுல்லாக டேவும் ஜேகே கிட்ட பேசலை, ஜேகேவும் டே கிட்ட பேசலை. ஏன்னா கான்டாக்ட் இருக்காது. அப்படியே போகுதுடா அந்த 1 வீக்கும். டேக்கும் ஒரு மாதிரி போகுது, ஜேகேக்கும் ஒரு மாதிரி போகுது. ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குடா இப்போ அந்த 1 வீக்கும் முடிஞ்சு டே வந்து ரிட்டன் வராரு. ஜேகே எப்படா டே வருவா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து டேவும் வராரு. ஆக்சுவலாக டே வந்து வில்லேஜ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஸ்டைலே அப்படியே வந்துட்டார். ஸோ ஜேகே வந்து பார்த்துட்டு ஸ்மைல் கொடுத்துட்டு வா டே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் குட்டி பொண்ணு வந்து ஜேகேயோட கையை பிடிச்சி நீங்கள் கொஞ்சம் இந்த சைடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு போகிறா. இது வந்து டேவோட பிளான்னு. ஆக்சுவலாக இப்போ என்ன ஆகுதுன்னா ஜேகேவும் அங்கே போய் நிற்கிறாரு. எங்கன்னா ஒரு மரம்டா, சின்ன மரம். ஸோ அங்கே நிற்கிறாரு. டேவும் வந்து அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஜேகே வந்து திரும்பி இருக்காரு. டே வந்து என்னன்னா அங்கேருந்து கத்துறாரு, ஆய் பட்டி கட்டு மாமா, ஐ மிஸ் யூ ஸோ மச், அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காரு, பேக்கப் பண்ணுறாரு. ஜேகே அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை மாமா நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், என் பட்டி கட்டு மாமா அழகு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்ன ஜேகே என்னட்டே பண்ணுற நீ அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் ஃபன்னாக போகுதுடா. அந்த இடமே ஃபன்னாக இருக்குடா. அங்கே பார்க்க அங்கே வந்து கொஞ்சம் வந்து லேக் இருக்குடா பக்கத்துலேயே, மீன் பிடிச்சிக்கலாம். ஸோ ஜேகே வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் டேக்கு மரம் ஏற தரல. ஜேகே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்துருக்காங்கடா மரத்து மேலே. ஸோ மரத்து மேலே போய் பார்த்தோன்னா அந்த வில்லேஜே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குடா. வியூவே செம்மையாக இருக்குது. எப்படி உங்களுக்கு சொல்கிறது, ஃபுல்லாக கிராமம் ஃபுல்லாகவே தெரியுதுடா அந்த மரத்து மேலே ஏறினதுக்கப்புறம். டே அதை பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் இது வந்து ஈவினிங் டைம்னால நல்லாவே இருக்குது. ஸோ அங்கே வந்து சீக்கிரமாகவே பொழுது சாஞ்சிடும்டா. ஸோ ஒரு மாதிரி நைட்டு மாதிரி தான்டா டைமு, 6 மணின்னு வச்சுக்கோங்கடா. ஆனால் வில்லேஜ் சைடில் பார்த்தோன்னா 6 மணினா இருட்டாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும். அங்கே ஸ்டார்ஸு மூன்ஸு இன்னும் நிறையா இருக்குது. ஜேகே வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. டேவும் அதுதான் பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்து லைட்டாக திரும்பிட்டு என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை பட்டி கட்டு மாமா அப்படின்னு சொல்லும்போது நடிக்காத சொல்லு அப்படின்னு சொல்லி சிரித்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேவோ ஆமாம் மேம்மா நீ நான் மிஸ் பண்ணேன், நீ பட்டி கட்டு மாமா நான் மிஸ் பண்ணாமல் எங்கே போயிடப்போறே அப்படின்னு வந்து டேவை கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்படியே அவங்க டேஸ் வந்து ஹாப்பியாக போகுது. ஓகே செல்லக்குட்டி, நான் இந்த இதை நான் இங்கே முடிச்சிடுறேன். ஸோ இது 1/3 ஷார்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டே. இது ஃபைனல் பார்ட், ஸ்பெஷல் பார்ட் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஓகேவா? நல்லா ஃபன்னாக தாண்டா கொண்டு போயிருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து பெயின் வந்து கொடுத்துருப்பேன், அவ்வளோவா கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்டு, என் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குடா. ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் படித்து பார்த்துட்டு தாண்டா நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? நிறைய பேர் கேட்டீங்க உடம்பு எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல, நான் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கேன்.
ஸோ உங்கள் ப்ரேயரால் நான் வந்து சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிடுவேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இதுக்கும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஒன் ஷாட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பாய் பாய். பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பாய் பாய்.